ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கும் நம்ம நேற்றுக்கு பார்த்த பெரியவாளோட மகிமையோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். மாங்கல்யம் அருளிய மகான். நேற்றுக்கு அந்த பொண்ணு கன்னியாகுமரி பெரியவா சொன்னோன்னே போய் மூக்கு குத்தின்னு வந்து நின்னான் இல்லையா? அப்போது அவர் கேட்குறார், நீ பாட்டுக்கு நான் சொன்னோன்னே போய் குத்தின்னு வந்துட்டியே சமத்தா அப்படின்னு. உடனே அந்த தெய்வம் உண்மையிலேயே அப்படித்தான் ஒரு நாடகம் ஆடி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு எவ்வளவு அடக்கமாக சொன்னதை கேட்டு நடந்துக்கிறா அப்படின்னு அங்கே இருக்கிறவாளுக்கு தெரிகிற மாதிரி. அப்போது அங்கே தரிசிக்க வந்திருந்த ஒரு பக்தருக்கு இப்படி ஒரு அடக்கமான பெண் உனக்காக இங்கே காத்திருக்கிறாள் அப்படின்னு சுட்டி காட்டுற மாதிரி அது அமைஞ்சுது. ஏன்னா அந்த பக்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பெண் தேடும் படலத்தில் இருந்தார். பல பெண்களை பார்த்து அவரோட தேவை விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு பெண்ணும் அமையலை. தன் வயதான உடல்நலமில்லாத அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு பாங்கான மனதுடன் கூடிய ஒரு பொண்ணை தான் அவர் தேடின்னு இருந்தார். அழகெல்லாம் அவருக்கு 2ஆம் பட்சம்தான். பெண் தேடி அலைஞ்சதில் எந்த பெண்ணுக்குமே அத்தனை பரோபகார சிந்தனை இல்லை. கொஞ்சம் முன்னாடி கூட சென்னையில் 3 பொண்களை பார்த்துட்டு வந்திருக்கார். அதில் 2 பொண்ணு இவருடைய தாயாரை கவனித்து கொள்ள முடியாதுங்கிற டைரெக்டாகவே சொல்லிட்டா. அது போக 3ஆவது பொண்ணும் இவரையே வேண்டான்னு நிராகரிச்சிட்டா. தேடி அலைஞ்சு தன்னோட தேவைக்கு அடக்கமான பெண் கிடைக்காத குறைய தெய்வத்திட முறையிடத்தான் அவர் பெரியவாளை பார்க்க வந்திருந்தார். உடனே பெரியவா கேட்குறா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. யாருக்கும் கிடைக்காத தெய்வ வழிகாட்டுதல். தாராளமாக பண்ணிக்கிறேன் பெரியவா அப்படின்னு தயங்காமல் அந்த பையன் சொன்னாலும் தர்மம் நீதி மாறாத மகானால் அதை உடனே ஏற்றுக்க முடியல. ஏன்னா தான் கட்டளை இட்டதால் வேறு வழி இல்லாமல் பக்தர் தர்ம சங்கடமான நிலையில் ஒத்துன்றிருந்தா அது பெரியவாளுக்கு அப்படி தோணித்து. நல்ல யோசனை பண்ணி சொல்லுப்பா, இந்த பொண்ணு அத்தனை அழகில்லையே, பரவாயில்லையா அப்படின்னு 1க்கு 2 தடவை தன்னோட நேர்மைக்கு விளக்கமாக இருக்கிற மாதிரி அவரை சுற்றி இருக்கிறவாளையும் யோசிச்சுட்டு பதில் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறார். அந்த பக்தரோட மனசுலையும் இப்படி பெரியவா ஏதோ ஒரு பெண்ணை ஏமாந்தவன் தலையில் கட்டிட்டாளேன்னு சுற்றி இருக்கிறவா நினச்சிக்க கூடாதே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருந்தது. பெரியவா தெய்வம், இதுபோல் அடக்கமான பொண்ணைத்தான் நான் தேடின்னு இருந்தேன். கிடைக்காத குறையை முறையிடலாம்னு தான் பெரியவாளை தரிசிக்க வந்தேன். சந்நிதியில் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சது என்னோட பாக்கியம் அப்படின்னு அவர் மனப்பூர்வமாக தெய்வமிட்ட கட்டளையை ஏற்று அதை அருட்பிரசாதமான வரமாக நினச்சி உருகி சொல்கிறார். சுற்றி நின்ன அத்தனை பக்தர்களுக்கும் இப்படி ஒரே சமயத்தில் 2 பக்தர்களோட கோரிக்கையை நொடி பொழுதில் பரிபூர்ணமாக நிறைவேற்றியறல சாட்சாத் கருணாமூர்த்தியின் அனுகிரகத்தை எண்ணி எண்ணி மகிழ்றா. கன்னியாகுமரியின் மூக்குத்தி வழியே அவளுடைய வாழ்க்கை துணையை காட்டிட்ட மகான் எல்லார் வாழ்விலும் நல்வழியே காட்டுவாருங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர.